ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி vlog. வாங்க இன்னைக்கு ஃப்ரைடே ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ளே இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டேன். வெளியில் 5:45 தான் வந்தேன். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். சரி, ஓகே. அப்படியே வந்து குட்டி நாய் கேட்டை திறந்தோடனே குட்டி நாயெல்லாம் வந்தாங்க. அவங்கள ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துட்டேன். எப்போவுமே நான் ஃப்ரைடே அப்படின்னா வண்டி வந்து நான் கழுவிடுவேன். அது என்னோடய டிபார்ட்மெண்ட்டு. எப்பயாவது அவங்க கழுவுவாங்க. ஸோ நான் வண்டி ரொம்ப அழுக்காக இருந்துச்சா, சரி ஃப்ரைடே நம்ம வெளியில் கழுவு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஃப்ரைடே மட்டும் இல்லை, டெய்லியுமே கழுவேன். எனக்கு காற்று இங்கே ரொம்ப சூப்பராக வரும். என் பசங்க வந்து வெளியில் உட்காருவாங்க, விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பாதி மட்டும் கழுவிடுவேன். ஃப்ரைடே டியூஸ்டேனால் வந்து ஃபுல்லாக கழுவிட்டுருவேன். ஏன்னா என்னோடய போர்ட்டிக்கு கொஞ்சம் பெருசு, அதனால தான். அந்த பக்கம் அவரோட வண்டி இருந்துச்சு, ராயல் என்ஃபீல்டு. அதை கொண்டு போய்ட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வீட்டில் வந்து கொண்டு வரல. சரி, இந்த வண்டி வந்து நாங்கள் கழுவிட்டோம். நான் கழுவிட்டு சரி ஓகே கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கோலமும் போட்டு முடிச்சிட்டேன். கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ பேர்ட்ஸ் சவுண்ட் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கேட்குறீங்களா? கேட்டிங்களா எவ்வளோ பேர்ட் சவுண்டு சூப்பராக இருக்கும். காலையில் வியூ சொல்லவே தேவையில்லை. நம்ம கோலம் போடும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அது இங்கே அவ்வளோவா ஆள் யாரும் வரமாட்டாங்களா. பக்கத்து வீட்டாக்கா ஒரு 2-3 வீடு தான் இருக்குது. அவங்கள பற்றிலாம் தெரியல. ஸோ பக்கத்து வீட்டாக்கா எப்பவுமே லேட்டாக தான் கோலம் போடுவாங்க. ஸோ நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு கேட்டை மூடின பிறகு ஒரு குட்டியாக ஒன்று வந்துச்சு பாருங்களேன். அது மயில் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பின்னாடி நிறையா மயில் இருந்துச்சு. நிறைய காடு மாதிரி இருந்துச்சு. வீடு கட்டின புதுசில் நாங்கள் வீட்டுக்கு வந்து டூ இயர்ஸ் தான் ஆகுது. பின்னாடி காடு மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அழித்து பிளாட் போட்டாங்க. ஸோ அங்கேருந்து பீகாக்கில் எங்கே போச்சுன்னே தெரியாது. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஒரு மயில் வந்திருக்கும் பாருங்களேன். அந்தளவுக்கு நிறைய மயில் இருக்கும். என்னன்னு தெரியல, ரீசன்ட் டைம்ஸில் எங்கள் ஊருக்கு நிறைய மயில் வந்திருக்காங்க. எங்கேருந்து தான் படையெடுத்திருக்காங்கன்னு தெரியல. சரி ஓகே, அப்படியே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு மேலேயும் போயிட்டு அப்படியே தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு அங்கே பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு குட்டை மாதிரி குளம் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அதையும் பாருங்கள், அங்கே பிளாட்டு போட்டு மண்ணெல்லாம் கொட்டி பிளாட்டு போட்டு அடைக்கிறாங்க. அதையுமே அப்படியே இந்த துளசி செடிக்கெலாம் கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்கேன். நான் இந்த மேலே ஃபுல்லாக ரோஜாப்பூ செடி, மின்ட் லீவ்ஸு, அப்புறம் ஒரு 3 ரோஜா செடி வச்சுருந்தேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு பீரியட்ஸ் டைம்லலாம் நான் அதுக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன். ஸோ எனக்கு அந்த பீரியட்ஸ் வந்தாலே ரொம்ப கால் வலிக்கும். அது இப்போ இல்லை, எனக்கு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது. நான் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டேன். எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி சத்து மருந்து மட்டும் தான் கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் இருக்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலு, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் எல்லார்கிட்டையும் போயிட்டேன். எனக்கு வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லை. எனக்கு பெயின் இருக்கும்போது நான் உளுந்து கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். அதுவும் அந்த பீரியட்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த பெயின் எனக்கு வருமே. மற்றபடி அதனால் செடிக்கு வச்சா யாருமே தண்ணி ஊற்ற மாட்டாங்க. ஸோ நான் கீழே மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா அது பக்கத்து வீட்டில் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுவாங்க, அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்வேன், நீங்கள் செடி வைக்கிறீங்க தண்ணியை ஊற்ற மாட்டேறீங்கட்டு. அதனால் அவர் கொஞ்சம் ஊற்ற ஆரம்பிச்சிருக்காரு. சரி ஓகே, வெளியில் கோலம் போட்டுட்டு பார்த்தீங்களா வாசப்படியில் முன்னாடி எனக்கு வந்து அரிசி மாவில் கோலம் போடணும் அப்படின்னு ஆசை. நான் போடுவேன், கோலம் போட்டு வைப்பேன். ஆனால் என் பசங்க வந்து சுத்தமாக வந்து என்ன பண்ணுவாங்க, கலைச்சி விட்டுருவாங்க. சரி உள்ளே போயிட்டு டைம் ஆகிடுச்சு, சத்து மாவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6:15 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு சத்து மாவு சின்ன பாக்ஸில் நான் ஃபுல்லாக அரைச்சிட்டு வந்து வச்சுருவேன். அது என்ன பண்ணுவேன், குட்டி பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். அது காலி ஆகிடுச்சு சொல்லிட்டு பெரிய பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து மறுபடியும் ஃபில் பண்ணிக்கிறேன் குட்டி பாக்ஸு. அதிலேருந்து நான் சத்து மாவு கஞ்சி காய்ச்சிட்டேன். நீங்கள் யோசிக்கலாம், ஸ்டவ் கிட்டே ஏன் அந்த ஆக்வா வாட்டர் பாட்டில் அடிக்கடி இருக்குது அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி நாங்கள் திருச்செந்தூர் போனோம்ல, கடல் தண்ணி எல்லாருமே கடல் குளித்தாங்க. நான் கடல் குடிக்கலன்ட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாரு, கடல் தண்ணியை கொண்டு வந்துட்டார். அது அப்படியே அங்கே இருக்குது. சரி ஓகே, அந்த வீடு எவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ என் பேபிஸ் வந்த பிறகு அந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சரி ஓகே, அப்படியே பூஜை வேலை கொஞ்சம் செய்யல ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே 7:30க்கு நான் எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நான் படைக்கவே முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு.
ஸோ லேட்டானதுனால நான் வந்து 12:30க்கு மேலே தான் படைக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா நான் எப்போவுமே ஃப்ரைடேல என்னைக்கெல்லாம் எப்போலாம் நான் தலை குளிக்கிறேனோ அப்போ மட்டும் தான் என்னோடய டாய்லெட்டு, மேட்ஸ் இது எல்லாமே துவைப்பேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் நான் வந்து நேற்று ஃப்ரைடே மேட்டு துவைக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். என் பெரிய பையன் முன்னாடி எந்திரிச்சு வந்தார் பார்த்தீங்கல்ல வீடியோவில். அவர் என்ன பண்ணிட்டாரு, பால் கேட்டாருன்னு நான் பால் கொடுத்தேன். பாலை கொண்டு போயிட்டு பாயில் ஊற்றி வச்சுட்டாரு. அவங்க அப்பா கிட்ட போய் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை பெட்டில் ஊற்றல, பாயில் ஊற்றுறதுனால தப்பிச்சிச்சு. சரி அந்த பாய் அலசி போடணும்ல அப்படின்ட்டு அதை அலசி போடும்போது தான் நான் என்ன பண்ணிட்டேன், மேட்டையும் துவைச்சி போட வேண்டியிருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு பண்ணிட்டேன். அப்படியே விளக்கு தட்டு, பூஜை பாத்திரம்லாம், பூஜை சாமான்லாம் நான் வந்து அப்படியே பொட்டு வச்சுட்டேன். எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு சரின்ட்டு நான் போயிட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அக்ஷய திருதியை வேறு. ஸோ எனக்கு அக்ஷய திருதியை ப்ராப்பராக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நாங்கள் குவைத்தில் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் நாங்கள் 5 இயர்ஸ் குவைத்தில் இருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்கி தந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால ஆஃப்டர் கொரோனா எங்களோடய லைஃப் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது. சரி அந்த தேசம் அங்கீகரிசி மேடம் இருக்காங்களா, அவங்க வீடியோஸ் தான் நான் பார்ப்பேன். அவங்க அதில் உப்பு மஞ்சள் எது பண்ணுறதுனால அவங்க வீடியோ பார்த்து பார்ப்பேன். அதில் வந்து உப்பு மஞ்சள் வாங்கினாலே போதும் அப்படின்னாங்க. சரி நான் போயிட்டு அது வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். சரி அப்புறம் அந்த பூஜை வேலை முடிஞ்சோடனே அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க பேபி ரொம்ப குட்டியாக இருக்கும்போது கேரட்டு, பீட்ரூட்லாம் மாவுலேயே மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஊற்றி நான் பண்ணுவேன், சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கல்ல, ஸோ கேரட்டை துருவி அதை லைட்டாக வதக்கிட்டு தோசை மேலே போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். சரி ஓகே அப்படின்னு சாப்பிட்டுட்டாங்க. எப்போவுமே என் பெரிய பையன் எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே சாப்பிட்ருவான். என் சின்ன பையன் இருக்கான் பாருங்க, எனக்கு இது வேண்டாம், எனக்கு முட்டை தோசை வேணும் ஆப்ஷனல் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டை தான் கேட்பான். சரின்னு சொல்லிட்டு கேரட் தோசை பெரியவருக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். அவன் சின்ன பையன் எப்போவுமே ஒரு வாய் வாங்குவான், அந்த டேஸ்ட் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவான். அது வந்து ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி, அது ஸ்வீட்டுனா சுத்தமாக அவன் சாப்பிடவே மாட்டான். சரின்ட்டு நான் கேரட் தோசை ஊற்றி கொடுத்தேன். அவர் வாயில் வாங்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு முட்டை தோசை வேணும். அவன் மட்டும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன்று தோசை கேட்பான், தோசை ஊற்றி கொடுத்த பிறகு ஏன்னா சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகணும்ல, அதுக்காக தோசை கேட்பான், தோசை ஊற்றி தருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இட்லி வேணும் கேட்பான், இட்லி ஊற்றி தருவேன்னு வைங்களேன். உடனே என்ன வேணும், சப்பாத்தி வேணும் கேட்பான். இந்த மாதிரி மாற்றி 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 வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். சரி ஓகே அவன் சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுப்பேன். அப்படி இல்லையா எனக்கு சத்து மாவு வேணும் கேட்பான். காலையில் ஒரு டைம் குடிச்சிருவான், மறுபடியும் எனக்கு அது வேணும் கேட்பான். அது கொடுத்தா கொஞ்சம் ஹெவி ஆகிடும், வாமிட் பண்ணிவிடுவான். ஸோ இதே தான் அவன் வேலையாகவே இருக்கும். சரி அவர் முட்டை தோசை கேட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு முட்டை தோசையே ஊற்றியாச்சு. முட்டை தோசை ஊற்றிட்டு நான் எப்போவுமே இது மேலே கொஞ்சம் பெப்பர் போடுவேன் முட்டை தோசை மேலே. அவருக்கு பெப்பர் போட்டால் கருப்பாக இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் அவருக்கு நான் பெப்பர் போடலை. சரின்னு சொல்லிவிட்டு முட்டை தோசை ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாச்சு. அவர் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு, ஏன்னா ஒரே வேலையாக இருக்கு இல்லையா, ஃப்ரைடே இல்லை. ஸோ நான் படைக்கலாம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். சரி முட்டை தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. சரி ஓகே முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன், மதியத்துக்கு லன்ச் ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அரிசி ஊற வச்சுட்டேன். நான் காமிச்ச குட்டி டம்ளராக 2 டம்ளர் தான் நாங்கள் ஊற வச்சுப்போம். அப்படியே நைட்டு ஊற வச்ச பாதாம் கொடுக்கணும். ஸோ இந்த பாதாம் கொடுக்கும்போது தான் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா அவருக்கு பாதாம் கொடுத்தோடனே சின்ன பையன் வந்து அதை அப்படியே அறக்க பறக்க சாப்பிடுவான், சீவ் பண்ணவே மாட்டான். சாப்பிட்டோன்னே ஃபுல்லாக வாமிட் எடுத்துட்டான், சிக்கிக்கிச்சு போல் தொண்டையில் வாமிட் பண்ணிட்டாரு. சாப்பிட்டதே வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே மேலே போயிட்டு அரிசி ஊற வச்சுட்டு நம்ம குளிக்கணும்ல, அதுக்குள்ளே மேட்டை துவைச்சிட்டு பாயெல்லாம் துவைச்சி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு மேட்டை துவைச்சிட்டு காய வச்சுட்டு வந்துட்டேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது சரி சாதத்தை வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்த பிறகு என்ன ஆகிடுச்சு, டைம் வந்து 11 ஆகிடுச்சு. சரி இப்போ ராகு காலம் வேறு இல்லை, 10, 12. ஸோ அந்த டைமில் படைக்கக்கூடாது. எங்கள் மாமியார் எப்போவுமே வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்லுவாங்க 10, 12 படைக்காது அப்படின்ட்டு. சரி அதனால் 12 மணிக்கு விளக்கேற்றிக்கலாம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாப்பாடு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சு 45 மினிட்ஸ் அதோட அரிசி வேகணும். நாட்டு பொன்னி அரிசி, அதனால் 45 மினிட்ஸ் அது ஊற வச்சா தான் நல்லாவே இருக்கும். இல்லைனா அப்படியே கொட்டாப்புளி அரிசி மாதிரி ஒரு மாதிரி பெருசாக இருக்கும், குண்டு குண்டாயிடும். அதனால் அது நான் ஊற வச்சு தான் செய்வேன். சரி அப்படியே ஓகே. சைடில் கத்திரிக்காய் இருந்துச்சு வீட்டில், கேரட் பீன்ஸ் இருந்துச்சு. நேற்றோ முந்தா நாள் தான் கேரட் செஞ்சோம். சரி கத்திரிக்காய் பண்ணிக்கலாம், சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கத்திரிக்காய் பண்ணிட்டேன். ஸோ கத்திரிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் அது பிடிக்கும். அவர் வந்து அவ்வளோவா சாப்பிட்டதில்ல பிஃபோர் மேரேஜ்லாம். ஸோ எனக்கு கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் கத்திரிக்காய் வந்து என்னோடய ஸ்டைலில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வந்து உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வீடியோ வேணுனாலும் நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது பெரிய பையன் வந்து எப்போவுமே டெய்லி சாதம் வடித்த தண்ணி நான் எடுத்துப்பேனா, அதை பார்த்துட்டு அவங்களும் கேட்பாங்க. சரி எனக்கு பசிக்குது சாதம் வடித்த தண்ணி வேணும்னு கேட்டார். சரின்ட்டு 2 பேருக்கும் ஒரு டம்ளரில் நல்லா ஆற்றிட்டு சாதம் வச்ச தண்ணி கொடுத்துட்டேன். நாங்கள் அதில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் சாதத்தில் வடிப்போம். லைட்டாக அதில் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன், குடிச்சிருவாங்க. ஸோ நான் குடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து தேங்காய் இது பண்ணிவிட்டு கத்திரிக்காய்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி நம்ம சாமி படைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மணி வந்து 12:15 ஆகிடுச்சு. ஸோ 12:15 ஆகிடுச்சு, நம்ம எதுவுமே செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பூலாம் போட்டுட்டு எல்லாமே தண்ணிலாம் பிடிச்சி வச்சுட்டு சரி உப்பும் அந்த மஞ்சள் வாங்கிட்டு வர சொன்னாங்க இல்லையா, சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பசங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு உப்பு, மஞ்சள், பச்சரிசி இது 3 வாங்கிட்டு வந்தேன். சரி டைம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சாமிக்கு வந்து வெறும் இதுவாக படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ சாமிக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு தான் படைக்கணும். சரி நான் பால் பாயாசம் இல்லை கற்கண்டு பொங்கல் தான் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா 1:30க்குள்ளே நான் படைச்சிடணும்னு சொல்லிட்டு கடைக்காரர் வந்து சாக்லேட் கொடுத்தாரு. இது கூட வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்து அதை வச்சு படைச்சிட்டேன். பரவாயில்ல நம்ம சாமி தானே, நமக்கு எதுவும் பெருசாக தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படைச்சிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன்ல, கடைக்கு போயிட்டு வந்தோடனே சாமி படைத்தோடனே 1:15 ஆகிடுச்சு, 1 மணி ஆகிடுச்சு. அவங்க 2 பேரும் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு அவங்க அப்பா அவங்க 2 பேரும் போயிட்டு குளிப்பாட்டிகிட்டு இருந்தார். ஸோ குளிப்பாட்டுற கேப்பில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபிஷ் வேணும்னு கேட்டான். அந்த டைமில் நான் எங்கே போயிட்டு ஃபிஷ் எடுக்கிறது சொல்லிவிட்டு முட்டை ஊற்றி சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு முட்டை தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சரி முட்டை சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் அதை சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் முட்டை சாப்பாடு, கத்திரிக்காய், குழந்தைங்களுக்கு வெறும் முட்டை சாதம் தான் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. என் வீட்டுக்கார் வந்து முட்டை சாதம், கத்திரிக்காய் அதை வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ சாமிலாம் படைச்சிட்டேன். அங்கே பாருங்கள், உப்பு, கல்லுப்பு, பச்சரிசி, அதில் கொஞ்சம் எது பண்ணாலும் நான் காசு வைப்பேன்னு வைங்களேன். அதனால் 101 ரூபா காசு வச்சுருக்கேன். காசு வச்சுட்டு படைச்சிட்டேன். அவ்வளோதான். படைச்சி முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போவுமே எங்கள் வீட்டில் நான் கோலம் போட்டேன்னு வைங்களேன், வெள்ளிக்கிழமை டியூஸ்டேலலாம் என் பசங்க என்ன பண்ணுவாங்க, அதை கலைச்சி விட்டுருவாங்க. அதனால தான் நான் சாக் பீஸால் போட்டுறது. எப்போவுமே நான் அரிசி மாவுலேயோ இல்லை கோலம் மாவுலேயோ போட்டேன்னா அவங்க கலைச்சி வச்சுருவாங்க. காலையிலே வீடு எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் படைக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே ஃபுல்லாக கொட்டிடுவானுங்க. எல்லாத்தையும் விளையாடுறானுங்க இல்லையே தெரியல, ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டி வச்சுருவானுங்க. அவ்வளோதான், ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நானும் வந்து மதியம் சாமி படைச்சிட்டு சரி காலையிலேருந்து ஃபாஸ்டிங்கே போயிடுச்சா, சரி தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன், சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரியல் வச்சுட்டு, எனக்கு மல்லாட்டை ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் தாத்தா வந்து எங்களுக்கு காமிச்ச பழக்கம். ஸோ அதனால் மல்லாட்டை வந்து நான் எல்லா சாப்பாடு கூடயுமே சாப்பிடுவேன். ஏதாவது சைடிஷ்ஷு எனக்கு எப்போல்லாம் கிரேவிங்ஸ் இருக்கோ அப்போல்லாம் நான் அந்த மல்லாட்டையை எடுத்துப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு என் பசங்களும் சாப்பிடும்போது மல்லாட்டையை பார்த்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டாங்க. சரி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக நான் முட்டை சாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முட்டை எடுத்துக்கிட்டேன். அவருக்கு அதை மாதிரி எடுத்து வச்சா பிடிக்கும், சாப்பிடுவாங்க சாதத்துக்கு கூட தொட்டுட்டு. ஸோ இது அவங்களுக்கான முட்டை சாதம், இது வெள்ளை சாதம். நான் தயிர் போட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய ஆஃப்டர்நூன் மீல்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நம்ம மேட்டு பாய் துவைச்சி காய வச்சோமே, அதை எடுத்துகிட்டு வரலான்னு மொட்டை மாடிக்கு போனேன். ஆஸ் யூஷுவல் மண்டையை பொழந்துச்சு வெயில். சரி ஆனால் காற்று ரொம்ப சூப்பராக அடிக்கும் மொட்டை மாடியில். சரி அப்படியே காற்று வாங்கிட்டு மேலே க்ளவுட்ஸ்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு வியூஸு. சரி அதை அப்படியே எடுத்துகிட்டு சரி ஓகே அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம கோயிலுக்கு போயிடலாம் 6 மணிக்கு 6:30 மணிக்கிட்டே எழுந்திரிச்சு கிளம்பும்போது 3 பேர் எழுந்து வந்துட்டாங்க. சரி ஓகே அவங்களையும் மறுபடியும் ஈவினிங் ஒரு டைம் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு, டியூஸ்டே ஃப்ரைடேனா 2 வேலையுமே காலையிலேயே எப்போவுமே நாங்கள் போடுவோம் கோலம். ஆனால் பசங்க கலைச்சி விட்டுருவாங்கன்றதால டியூஸ்டே ஃப்ரைடே 2 வேலையுமே போடுவேன். சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டேன். நீங்கள்லாம் யோசிக்கலாம் என் முடி ஏன் இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப லாங்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ரீசனாக தான் இருக்கும் முடி. நான் இப்போ திருச்செந்தூர் போனேன் இல்லை, என் குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சேன். நான் எப்போவுமே முருகர் கோயில் போனேன்னா என் குழந்தைங்களுக்காக நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன்.
சரி அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கை நிறைய காசு எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியல போட்டேன். அவங்க 2 பேர் கை நிறைய காசு. நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன், நான் என்னோடய முடி வந்து பூ முடி குடுத்துட்டு வந்துட்டேன். சரி அவ்வளோதான். அந்த முடி சின்னதா இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். சரி அப்படியே பீச்சுக்கு போலாம் அப்படின்ட்டு அழுதாங்க. ஸோ பக்கத்துல தான் பீச் இருக்கு. டெய்லி இவங்க பீச்சுக்கு போயிட்டு வராங்க. எனக்கு பிடிக்கல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வீடியோ எடிட் பண்ணுற வேலைலாம் இருக்கும், நான் வரல அப்படின்ட்டேன். ஆனா இங்கே சும்மா தானே இருக்க வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு நண்டு மாட்டிக்கிச்சு. அந்த நண்டு வந்து எப்படி பிடிக்கணும்னு அங்கே ஒரு மாமா இருந்தார், எங்கள் ரிலேட்டிவ். அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தேன். என் பசங்களும் அதை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ ஃபைனலாக அது கூட ஜாலியாக விளையாடிட்டு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.